Hello viewers, CGST, SGST, IGST ledgers எப்படி create பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி GST பத்தி small introduction. GST one nation one taxன்றாங்க. ஏனா இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு விதமா tax போட்டுருந்தாங்க rates. இப்போ இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்க அந்த tax தான் இந்தியா ஃபுல்லா ஃபாலோ பண்ண போறாங்க எல்லா ஸ்டேட்லயும். ஸ்லாப் ரேட்னு பாத்தீங்கன்னா 3% வச்சிருக்காங்க கோல்ட் அண்ட் சில்வருக்கு, 5% வச்சிருக்காங்க மற்ற ப்ராடக்ட்டுக்கு, அதே மாதிரி 12% வச்சிருக்காங்க, 18% வச்சிருக்காங்க, 28% வச்சிருக்காங்க, எக்ஸம்டட் கேட்டகரியும் வச்சிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி கீழே வந்து கவர் ஆகாத ப்ராடக்ட்லாம் எதுன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் கவர் ஆகலை, டொபாக்கோ ப்ராடக்ட் கவர் ஆகலை, லிக்கர் கவர் ஆகலை ஜிஎஸ்டி கீழே. இப்போ இன்ட்ரா ஸ்டேட்னா என்னன்னு பார்க்க போறோம். சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒரு கூட்ஸை வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா அது வந்து இன்ட்ரா ஸ்டேட். தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திர பிரதேஷ்க்கு ஒரு கூட்ஸை சேல் பண்ணுறீங்கன்னா அது வந்து இன்டர்ஸ்டேட். இன்டர்ஸ்டேட்டுக்கு தான் ஐஜிஎஸ்டி வரும், இன்ட்ரா ஸ்டேட்டுக்கு வந்து சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி வரும். ஓகே, இப்போ நம்ம டேலியில் வந்து ஜிஎஸ்டி எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எஃப்ல வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சார்ஜர் அண்ட் டாக்ஸேஷன் என்டர் பண்ணுங்க. அதில் எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு வரும். செட் அலர்ட் ஜிஎஸ்டி டீட்டெயில் இருக்கும், அது எஸ்ன்னு கொடுத்துருங்க. நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஜிஎஸ்டிஎன் யூனியன், இங்கே வந்து ரெகுலர் நம்ம கொடுத்துருவோம். ஜிஎஸ்டிஎன் என்னன்னா 33ன்றது வந்து தமிழ்நாடோட கோடு. இதே ஆந்திர பிரதேஷா இருந்தால் 37 வருது, கர்நாடகாவாக இருந்தால் 23 வருது. அடுத்து ஃபாலோட் பை யுவர் பேன் நம்பர் வருது. 13th டிஜிட் வந்து 1ன்னு இருக்குது. இப்போ ஒரு பர்சன் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறாரு, மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு இப்போ 3 பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா 3 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னா ஒரு பிஸ்னஸ் 1 காட்டும், ஒரு பிஸ்னஸ் 2 காட்டும், ஒரு பிஸ்னஸில் 3 காட்டும். இந்த 13 டிஜிட் மட்டும் அதுக்கு ஏற்றாமே மாறும். அது மாதிரி 35 என்டிடி வரைக்கும் அவர் பண்ணலாம் ஒரு பர்சன். இசட்ன்றது வந்து ஃபியூச்சர் யூஸுக்குன்னு வச்சுருக்காங்க, டி வந்து செக்குக்கு வச்சுருக்காங்க. இது 1st ஜூலை 2017 தான் அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, எனேபிள் ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் எஸ்ன்னு கொடுங்க, எஸ் கண்ட்ரோல் ஏ. ஓகே, இப்போ நம்ம சண்டே டேட்டா லெஜர் கிரியேட் பண்ண போறோம். அக்கவுண்ட்ஸ் லெஜர் கிரியேஷன், பாபு ட்ரேடர்ஸ், சண்டே டேட்டாஸ். ஓகே, இனிமேட்டு கண்டிப்பாக நம்ம கிட்ட வாங்குறவங்களோட அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். எஸ் செட் அலர்ட் ஜிஎஸ்டி டீட்டெயில் முக்கியமான இதுதான். இதில் எஸ் கொடுக்குறீங்க. அவங்க ரெஜிஸ்டர்ட் டீலராக இருந்தால் ரெகுலர்னு போடுவீங்க, அன்ரெஜிஸ்டர்ட் டீலராக இருந்தால் அன்ரெஜிஸ்டர் போடுவீங்க. ரெகுலர் டீலர், அவங்க ரெஜிஸ்டர்ட் டீலர் ரெகுலர்னு போடுறீங்க. அவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டிஎன் நம்பர் இருக்கும், அது நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ தமிழ்நாடுக்குள்ளே அவங்க இருக்காங்கன்னா 33 ஒரு பேன் நம்பர் போடணும். போடணும், என்டர் 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 என்டர். இது வந்து கிரியேட் பண்ணீங்க. இது ரெஜிஸ்டர் டீலருக்கு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. இதே அன்ரெஜிஸ்டர்ட் டீலர் ராமு ட்ரேடர் சண்டே டேட்டா செட் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் எஸ். இவர் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் டீலர், அதை தொட்டு அன்ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா எதுவுமே ஜிஎஸ்டி நம்பரே கேட்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் டீலர் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம், லெஜர் கிரியேட் பண்றது. இப்போ அன்ரெஜிஸ்டர் டீலர் எப்படி லெஜர் கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்கணும்னா சிஜிஎஸ்டி லெஜர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சிஜிஎஸ்டி லெஜர் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சிஜிஎஸ்டி கீழே என்ன வரும்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்ன்னு வரும். அது கீழே போனீங்கன்னா ஜிஎஸ்டி அதர்ஸ்ன்னு கேட்கும், ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணணும். அது கீழே போனீங்கன்னா சென்ட்ரான்னு கேட்கும், சென்டர் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துடணும். அதுக்கப்புறமா எஸ்ஜிஎஸ்டி போனோம், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் வரும்.
ஜிஎஸ்டி, அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடணும். ஐஜிஎஸ்டி லெஜர் கிரியேட் பண்ணுறோம். டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணோம். அது கீழே போனீங்கன்னா இன்டகிரேட்டட் டாக்ஸ்னு வரணும், கொடுத்து சேவ் பண்ணிடணும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா டெட்டார் லெஜர் கிரியேட் பண்ணுறோம். ரெஜிஸ்டர் டீலருக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் டெட்டார் லெஜர், அன்ரெஜிஸ்டர்ட் டீலருக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் டெட்டார் லெஜர். அப்புறமா சிஜிஎஸ்டி லெஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம், எஸ்டிஎஸ்டி லெஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஐஜிஎஸ்டி லெஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி அடுத்த இதில் வந்து அடுத்த லெஜர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது என்னன்னு பார்ப்போம். ஸ்டாக் ஐட்டம் எப்படி. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.